அம்மாவுக்கு நேரம் நிற்கிறதுக்கு தைரியம் இல்லை. இந்த நஷ்டத்தை தசரத சக்கரவர்த்திகிட்ட காமிக்கல. இப்ப அவருக்கு சுவாதீனமா உள்ள இடம் சீதை. ஏன்னா அழிச்சுன்னு போகலன்னு சுவாமி சொன்னதுக்கு பயந்தாங்குழின்னு சொல்றாங்க. சுவாமி என்ன பண்ணார்னா உடனே அம்மாவை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அது தாண்டி அவரால் மேனேஜ் பண்ண முடியலையா. இதுவரையில் தைரியமாக இருந்துட்டாரோன்னு இனி அம்மாவுக்கு நேரம் நிற்கிறதுக்கு தைரியம் இல்லை. மேனேஜ் பண்ண முடியாத போல இருக்கு, அடக்க முடியாத போல இருந்தது. சுவாமி தலையை குனிஞ்சுண்டே கிளம்பிவிட்டார். கிளம்பினா ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் ரிலீஃபாக இருக்கு. இன்னும் அம்மாவை சமாதானப்படுத்த முடியாதுன்னு தானே பயந்தார். இப்போ சுவாமி ஜகாம சீதா நிலையம் சீதையினுடைய அரண்மனையை நோக்கி வர்றார். இப்போ என்ன ஆச்சரியம்னா இந்த லாஸை கைகிட்ட காமிக்கல, இந்த நஷ்டத்தை தசரத சக்கரவர்த்திகிட்ட காமிக்கல, இந்த நஷ்டத்தை அம்மா கௌசல்யிட்ட காமிக்கல, மேனேஜ் பண்ணி சாமர்த்தியமாக பேசிவிட்டார். இப்போ அவருக்கு சுவாதீனமாக உள்ள இடம் சீதை. இங்கே தான் அந்த சிரமத்தை காமிக்க முடியும் அவரால். அப்போ முகம் வாடுறதோ வருத்தப்படுறதோ இதெல்லாம் யதார்த்தத்தை காமிக்க முடியுமோன்னு தேவிட்ட சீதைட்ட வர்றார். சராகவா அப்படி தேஜஸ்வியா, லவலேசம் இல்லையாம் கவலை, லவலேசம் இல்லையாம் நஷ்டம், லவலேசம் இல்லையாம் மனசில் வியத்தை. அப்படி ஒரு வருத்தம் இருந்தது அம்மாவை சமாதானப்படுத்துகிற விஷயத்தில். அதுவும் அவருக்கு பூர்த்தியான உடனே ஃப்ரீ ஆகிட்டார் சுவாமி. இந்த சீதையை பார்த்து யாத்தேச்சமயி கல்யாணி, சீதையை ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுகிறான். கல்யாணின்னார். பெரிய நஷ்டம் அடைஞ்சு கோபிச்சுக்க வேண்டிய நேரம். கல்யாணியே கல்யாணி, 14 வருஷம் பிதிர்வாக்கிய பரிபாலனம் காட்டுக்கு போகிறேன். அந்த 14 வருஷமும் நீ எப்படி தெரியுமா இருக்கணும், ஒரு விரதங்கள் விடக்கூடாது, எல்லா விரதத்தையும் அனுஷ்டானம் பண்ணணும், ரங்கநாதனை ஆராதனை பண்ணணும், சீக்கிரம் எழுந்துக்கணும், விஜய பூஜையெல்லாம் யதோக்தமாக பண்ணணும், எங்கள் அப்பாவை தினம் கார்த்தாலையும் சாஞ்சாலையும் நமஸ்காரம் பண்ணணும், எங்கள் அம்மாவை நமஸ்காரம் பண்ணணும், அம்மாவை அமரியாதைப்படுத்தக்கூடாது, அவள் வயசானவள் ரொம்ப என்னை பிரிந்து துக்கத்தில் இருக்க போகிறா, அதனால் அவளை சமாதானப்படுத்தணும் நீ. அது மாத்திரமில்லை, பிராதிவிரத்திய தர்மத்திலேருந்து ஒரு அடி கூட பிசகாமல் நீ எப்படி இருக்கணுமோ அதுபோல் இருக்கணும். தர்மமே வாக்ரத கிருத்வா, இப்படிலாம் தர்மம் சொன்னார். பார்த்தாள் சீதை, அவள் பதிலே சொல்லலை. என்ன சீதைன்னு, அதெல்லாம் இங்கே இருக்கிறவாளுக்குன்னா, அவ இங்கே இருக்கிறவாளுக்குன்னா அதெல்லாம் நான் தான் உங்களோட வரப்போகிறேன்னா, என்ன காடுன்னா என்ன அயோத்தின்னு நினைக்கிறியா, நினச்சியா மிதிலேன்னு நினச்சியா, ஒரே கல் முள்ளூருக்கும் வழி தெரிய வழி கிடையாது, ராட்சச சஞ்சாரம் துஷ்ட மிருகங்கள் இத்தனைக்கு நடுப்பில் பெரிய அவஸ்தைன்னார். நீங்கள் காட்டை பற்றி எனக்கு சொல்லி தெரியலாங்கிறா. ஏன்னா பூமியில் பிறந்ததுனால எனக்குன்னா தெரியும், எங்கள் அம்மாவனுடைய சுபாவம் தன்மை எனக்கு தான் தெரியும், என்னை அழிச்சுன்னு போங்கன்னு. அதெல்லாம் ராட்சசால் சஞ்சாரம் மிருகங்கள். சமாதானப்படுத்தினார் சுவாமி. பார்த்தா சீதை தெரியாதனமா எங்கள் அப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாருண்ணா. என்னடி ஆச்சுன்னா, உங்களை ஆம்பளை நினச்சின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார், நீங்கள் பொம்மநாட்டினா ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். ஏன்னா அழிச்சுன்னு போகலேன்னு சுவாமி சொன்னதுக்கு பயந்தாங்குழின்னு சொல்கிறாவ. ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். சுவாமி நோட்டட் பாயிண்ட்டுங்கிறார். பொம்மநாட்டி இதை குறிச்சுக்க பின்னாடி காமிக்க போகிறார், செயலில் காமிக்க போகிறார். இப்படிலாம் வரக்கூடாது, ஆத்துக்காரரை பார்த்துக்கணும்னா. உங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்லிடலாம், அப்பாவை ரட்சிக்கணும், பிதிரு சேவை பண்ணலாம், பர்திரு சேவை பண்ணணும், அக்னிஹோத்திரத்துக்கு சுற்றுலூழ பண்ணணும், அது மாதிரி சொன்னேன்னா அப்போ உங்கள் அம்மாவுக்கு மாத்திரம் ஒரு தர்மம், பாக்கி மாமிக்கெல்லாம் ஒரு தர்மமா? அவளுக்கு எப்படி தசரத சக்கரவர்த்தியோ அதுபோல தானே எனக்கு நீங்கள். நான் வரப்போகிறேன்னா இப்படி சீதாதேவி வருவேன்னு அடம் முடிச்சுட்டு இருக்கும்பொழுதே பார்த்தார் லட்சுமண சுவாமி. இத்தனை நேரம் தடுத்தவர் இப்போ சரண்டர் ஆகிட்டார். நெடுஞ்சான்கிட்டையா நமஸ்காரத்தை போட்டார். என்னன்னா, பிரபோ காட்டுக்கு நீங்கள் வந்த உடனே எல்லாரும் போட்டி போட்டுன்னு வருவா, உங்களுக்கு சிசுரூட பண்ணுறதுக்கு 2 டைம் எனக்கு தான், பாக்கி நேரம் யாருக்கு வேணாலும் கொடுங்கோ. அது என்னடா 2 டைம்னா, அகம் சர்வம் கரிஷ், எல்லா பணிவிடையும் நான் தான் பண்ணுவேன். நீங்கள் தூங்கின்னு இருக்கும் முழிச்சுட்டு இருக்கும்பொழுது தூங்கும்போது பாக்கி நேரம் யாருக்கு வேணாலும் கொடுங்கோ.
இதெல்லாம் கிளம்பும் போது சொல்லுவான், கூட வந்தால் செய்வனும். இங்கே தாத்தா அப்பாலாம் கதையில் சொல்லுவார், நான் எல்லா சிசுருடையும் பண்ணுறேன்னு காசிக்கு கிளம்பி மூட்டை முடிச்செல்லாம் தூக்குறேன், கவலைப்படாதீங்க மாமான்னு சொல்லிவிட்டு சிசுரூட பண்ணுறேன்னு கூட வந்துவிட்டு ட்ரெயினில் ஏறினோடனே அப்பர் பர்த்தில் போட்டுருவான் படுக்கை. அப்புறம் அவனுக்கு இவர் சிசுரூட பண்ணணும். இது மாதிரி கிளம்பும்போது சொல்லுவான், செய்ய மாட்டான். இவர் எப்படின்னா லட்சுமண சுவாமி 14 வருஷம் செஞ்சாராம். அதை பின்னாடி சுவாமி சொல்கிறார், சீதை சொல்கிறார், ராமரும் சொல்கிறார், சீதையும் சொல்கிறார். அகம் சர்வம் கரிஷ்யாமி, நானும் கூட தான் வருவேங்கிறார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.